ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பர்சன்டேஜ் பார்க்காதவங்க அந்த பர்சன்டேஜ் பார்த்துட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வாங்க. ஏன்னா அந்த பர்சன்டேஜில் நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, எந்தெந்த இடத்துல பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சன்டேஜ் சீரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷனை தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது பர்சன்டேஜை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறதுனால பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னும் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இன்னையோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிளாஸ். இதில் நீங்கள் ஸ்டார்டிங் தெரிஞ்சாதான் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ் என்ன, ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதுக்கு என்னென்ன வழி இருக்குது, எத்தனை மெத்தடில் சால்வ் பண்ணுறது எல்லாமே பார்த்தா தான் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய கொஞ்சம் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இந்த டாப்பிக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று ப்ராஃபிட், இன்னொன்று லாஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லாபம் அண்ட் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாபம் நஷ்டம் இது ரெண்டுமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது தான். டிரான்சாக்ஷன் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கலாம். ஓகேங்களா? ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்சாக்ஷன் சொல்றோம். இப்போ இதுல மட்டும்தான் ப்ராஃபிட் வருமானா அப்படி கிடையாது. இப்போ ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுலேயே நமக்கு என்ன வரலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரலாம். இப்போ பிசினஸ்ல எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிசினஸ்ல போட்டு அந்த பிசினஸ் மூலமா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், ஒரு இன்கம், ஒரு ரெவென்யூ கிடைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த ரெவென்யூவையும் கம்பேர் பண்ணி அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது வருது. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம பணம் போடும்போது இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்பவுமே எதுல சொல்றாங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல தான் சொல்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன், பர்சன்டேஜ் டாபிக் படிச்சாதான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னும் கூட கிளியர் கட்டா புரியும். ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எதுல தான் சொல்லுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல தான் நம்ம சொல்லுவோம். சரி, பேசிக்கா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி, காஸ்ட் பிரைஸ். இதுல காஸ்ட் பிரைஸ் அதை வந்து நம்ம சிபின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஷார்ட்டா. இந்த காஸ்ட் பிரைஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷனே வச்சுக்கோங்க. பேசிக்கா ஒரு டிரான்சாக்ஷன்ல இப்போ நான் தான் ஒரு டீலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், ஒரு பொருளை வாங்கணும். ஓகேங்களா? ஒரு பொருளை வாங்கணும், இல்லைன்னா வாங்கி அந்த பொருளை இன்னொருத்தர்கிட்ட விற்கணும். இதுல எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன் இல்லையா, அப்ப எந்த விலைக்கு அந்த பொருளை வாங்குறேனோ அதுதான் என்னது, காஸ்ட் பிரைஸ். அந்த பொருளுக்காக நான் செலவு பண்ண காசு தான் என்னது, காஸ்ட் பிரைஸ். ஓகே, இப்போ அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் மாதிரி இன்னொன்று என்னது, செல்லிங் பிரைஸ். இது பேர்லயே இருக்கு. அந்த பொருளை நான் இன்னொருத்தர்கிட்ட கைமாத்தி விடுறேன், இன்னொருத்தர்கிட்ட விற்கிறேன். அப்போ என்ன ரேட்டுக்கு வித்தனோ அதை நான் என்னன்னு சொல்றேன், செல்லிங் பிரைஸ், எஸ்பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் வச்சுதான் நமக்கு இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து டிசைட் ஆக போகுது. சரி, ஓகே. எப்போ ப்ராஃபிட் வரும்? ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு ஆகணும்னா நமக்கே தெரியும், ஒரு பொருளை வந்து நம்ம என்ன விலைக்கு வாங்கணுமோ அதை விட அதிகமான விலைக்கு வித்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் கண்டிஷன்ல நமக்கு கண்டிப்பா காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கணும். இதுதான் மொதல் கண்டிஷன். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நான் 120 ரூபாய்க்கு வித்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட், 20 ரூபா ப்ராஃபிட். அந்த 20 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற வேல்யூவை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. உங்களோட செல்லிங் பிரைஸ்ல இருந்து நீங்க காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராஃபிட் கிடைச்சிரும். அப்போ ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்ன, எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட் கண்டிஷன்ல எஸ்பி தான் பெருசா இருக்கும் சிபியை விட. ஓகேங்களா? சிபி அண்ட் எஸ்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எதுதான் பெருசா இருக்கு, எஸ்பி தான் பெருசா இருக்கு. ஸோ எஸ்பி மைனஸ் சிபி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா அதுதான் நமக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டா இருக்க போகுது. ஓகே, சரி. அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ரெண்டாவது கண்டிஷன் வந்து நமக்கு லாஸ். இந்த லாஸ் எப்போ நடக்கும், ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்குறோம் அப்படின்னா அதை விட கம்மியான விலைக்கு நான் வித்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் ஒரு 70 ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு நஷ்டம் தான். எவ்வளவு நஷ்டம், 30 ரூபா நஷ்டம். ஓகேங்களா? அப்ப லாஸ்ங்கிற கண்டிஷன்ல நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, எதை விட, செல்லிங் பிரைஸை விட. காஸ்ட் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த லாஸ் கண்டிஷனை பாருங்க, லாஸ் கண்டிஷன்ல எவ்வளவு ரூபா லாஸ் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், சிபில இருந்து எஸ்பியை மைனஸ் பண்ணணும். இதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி.
லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இது கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது, எப்படி லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, அதை நம்ம எதுல தான் பார்க்கணும்னா நம்மளோட காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்க்கணும். ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். நீங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலும் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலும் அது எதுல தான் கால்குலேட் பண்ண போறீங்க, உங்களோட காஸ்ட் பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேவா, சப்போ எழுதுறேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ, டினாமினேட்டர்ல சிபி இன்டூ 100. கிளியரா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மேல என்னது, நியூமரேட்டர்ல என்ன பண்ணும், ப்ராஃபிட். டினாமினேட்டர்ல எப்பவுமே என்னதான், சிபி. ஏன்னா ப்ராஃபிட்டா இருந்தாலும் லாஸா இருந்தாலும் என்ன பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ணும், காஸ்ட் பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ணும். இது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆச்சு டிவைடட் பை இங்க என்னதான், சிபி இன்டூ 100. கிளியரா? ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபார்முலா கிடையாது. இது ஃபார்முலானே நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேங்களா? நார்மலாக இப்போ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே எதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம், ப்ராஃபிட்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ பாருங்க, எவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அதை டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அது நியூமரேட்டர். புரியுதா? நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேங்கிறது டினாமினேட்டர், அதில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் நியூமரேட்டர் எழுதுனா இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ராக்ஷன் எப்போ பர்சன்டேஜா மாறும், இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜா மாறும். அதனால இன்டூ 100. இப்படிதான் இந்த ஃபார்முலா வந்து அரைவ் ஆயிருக்கு. கிளியரா? அப்போ இதுல வந்து ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அதே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. ஓகேவா? இதை ஃபார்முலாவா படிக்காதீங்க. இதை ஒரு கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின்ல அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். ஓகேவா? உதாரணத்துக்கு பாருங்க, சிபி. ஒரு பொருளை நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோம். சரிங்களா? அதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1800 ரூபாய்க்கு விற்க போறோம். ஒரு பொருளை 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதை இப்போ 1800 ரூபாய்க்கு நான் விற்க போறேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல எனக்கு பார்த்தா தெரியும் ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கொடுத்தாலே அது ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, காஸ்ட் பிரைஸை விட எது ஜாஸ்தியா இருக்கு, செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த டிரான்சாக்ஷன்ல என்னதான் நடந்திருக்கு, ப்ராஃபிட் தான் நடந்திருக்கு. அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட வேலை ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்க. ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி எவ்வளோ, 1800. சிபி எவ்வளோ, 1500 ஈக்குவல் டு, அப்போ ப்ராஃபிட் மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 300 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து எனக்கு 300 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைச்சதோ அதை எங்கே எழுதணும், நியூமரேட்டர் எழுதணும். டினாமினேட்டர்ல என்ன எழுதணும், காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துடும். பாருங்க, 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணிடலாம். 15ஆல நான் இங்கே கேன்சல் பண்ணேன்னா 2 15s are 30, 20. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ, 20% எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கிளியர் கட்டா புரிஞ்சுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. சிபி தெரியும், எஸ்பி தெரியும், அதுல இருந்து என்ன பண்றோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல வேலையை. இப்போ இதே இது லாஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாத்தி பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதே இதுல வந்து அப்படியே கொஸ்டினை மாத்திரம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல சிபி வந்து 1800ன்னு வச்சுப்போம், எஸ்பி வந்து 1500ன்னு வச்சுப்போம். இப்போ இதுல வந்து 1800 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு வித்தா எனக்கு என்னதான் ஆகும், லாஸ் தான் ஆகும். இப்போ இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ லாஸ் ஆச்சு, அந்த லாஸ் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ லாஸுங்கிற கண்டிஷன்ல என்னது, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்குது, 300 கிடைக்குது. இப்போ இதே இது லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆச்சுங்கிறத நியூமரேட்டர்ல எழுதணும். டினாமினேட்டர்ல இங்கே என்னதான், காஸ்ட் பிரைஸ் தான் இன்டூ 100. அவ்வளோதான். ஸோ 00க்கு 00 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இது என்ன டேபிளில் போகும், 6 டேபிளில் போகுமா, அப்போ 3 6 are 18.
5 6 ஆர் 30. அப்போ 50/3 இருக்கு. அகைன் நான் கேன்சல் பண்ணேன்னா 1 டைம், அடுத்தது 16 2/3%. ஓகே, எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 16 2/3% கிடைக்குது. கிளியரா புரியுதா? இது 50ல நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இருக்கும், பேலன்ஸ் 2. அப்போ 16 2/3% எனக்கு என்ன ஆயிருக்கு? லாஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நமக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இனிஷியலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இனி உள்ள போகும்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் எந்த மாதிரி அப்ரோச் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுங்கிறது வந்து நான் ஒவ்வொன்றும் உள்ள சொல்றேன். ஏன்னா இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 2-3 மெத்தட் இருக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கிற கொஸ்டினை. ஆனா அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கிறத பொறுத்து அதுக்கு ஏத்தாப்புல மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கூட சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது என்னது? எனக்கு காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்தாச்சு, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்தாச்சு. ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கலாம் அல்லது லாஸ் பர்சன்டேஜ் கேட்கலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம நேரா என்ன பண்ணலாம்? கொஸ்டின்குள்ள போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? A table was bought for rupees 3,000 and sold for rupees 3,200. Find the gain or loss in terms of money. சரிங்களா? Find the gain or loss in terms of money. இந்த இடத்துல பர்சன்டேஜ் கேட்கல, எனக்கு gain or loss in terms of money அமௌண்ட்ல வேணுமா? அப்போ பாருங்க, பாட்னா வாங்குறாரு, எவ்வளோக்கு வாங்குறாரு? 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு. சோல்டுனா விற்கிறாரு, எவ்வளோக்கு விற்கிறாரு? 3200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல லாபம் தான், அதிகமாக தான் வித்திருக்காரு. எவ்வளோ லாபம்? 200 ரூபா லாபம். அவ்வளோதான். கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? கெயின் 200. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்க எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க 2023. அப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல, போன வருஷம் நடந்த எக்ஸாம்ல, சிஜிஎல் எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. ஜஸ்ட் காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கொடுத்துட்டு என்ன கேட்டு வச்சிருக்காங்க? வெறும் கெயின் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் போலாம். இதுல பாருங்க, மிஹிர் buys a book for rupees 625. However, because of certain urgency, he sells it for rupees 550. Find his loss percentage. இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேங்களா? மிஹிர் வந்து 625 ரூபா கொடுத்து ஒரு புக்கு வாங்குறாப்புல. சரியா? மிஹிர் வந்து 625 ரூபா கொடுத்து ஒரு புக்கு வாங்குறாரு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது? 625. அது ஏதோ சம் எமர்ஜென்சிங்கிறனால என்ன பண்றாரு? 550 ரூபாய்க்கு வித்துறாப்புல. அப்போ தெரியுது, 625 ரூபாய்க்கு வாங்கி 550 ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா கண்டிப்பா என்னதான் ஒரு லாஸ் தான். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ லாஸ் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். 625ல இருந்து 500 மொத்தம் 75 ரூபா லாஸ் அவருக்கு. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் சிபி மைனஸ் எஸ்பி எவ்வளோ? 75 ரூபா லாஸ். ஸோ இப்போ டினாமினேட்டர்ல என்ன எழுதணும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் எழுதணும். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 625 இன்டூ 100. கிளியரா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 25 டேபிளில் சால்வ் பண்ணும். அப்போ இது 3 டைம்ஸு, இது வந்து 25 டேபிளில் சால்வ் பண்ணால் 25 டைம்ஸ் வரும். அடுத்த 25 இங்கே கேன்சல் பண்ணால் 4. ஸோ 3 இன்ட்டு 4 எவ்வளோ கிடைக்குது? 12%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 12% இங்கே லாஸ் ஆகுது. ஸோ 12% லாஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த கொஸ்டினில் பாருங்க, ஷாப்கீப்பர் sold an article at 30% loss. If the selling price is rupees 350, find the cost price. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின்லுமே என்னது? காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? அவர் வந்து 30% லாஸ்க்கு விற்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த லாஸ் பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினோட அப்ரோச் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதுறேன். இப்போ எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 200ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வைப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 30% ப்ராஃபிட்னு வச்சுப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 30%. எனக்கு என்ன வேணும்? செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஓகேவா? இது வந்து நார்மலாக என்ன பண்ணுறது? த்ரூ ஃபார்முலா என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? என்ன மாதிரி ரேஷியோ போட்டு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சொல்லிட்டு வித்தியாசமான மெத்தடில் இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணுறேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நார்மலாக யூஷுவல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். அதை ஃபார்முலாவா படிக்கக்கூடாது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. இது என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா எப்படி மேக் ஆகுது அப்படின்னா, எனக்கு என்ன தேவை? செல்லிங் பிரைஸ் வேணும். எனக்கு என்ன தேவை? செல்லிங் பிரைஸ் வேணும். அப்போ செல்லிங் பிரைஸ்ங்கிறது எங்கேருந்து வருது? என்னோட காஸ்ட் பிரைஸ் ரூ. 200 நான் வாங்கினேன். அப்போ அதில் 30% ப்ராஃபிட்னா எனக்கு என்ன அர்த்தம்? அது கூட 30% ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் விற்கும்போது நான் எவ்வளோக்கு வாங்கினேனோ அதை விட 30% அதிகமான காசு எனக்கு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? 200 கூட 30% ஆட் பண்ண போறேன். அப்போ 200ல இருந்து நான் வாங்கின காசு 200. ரூ. 200 ஒரு பொருளை வாங்குறேன். அப்போ அதில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ரூ. 200 30% அதிகமாக எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 200 நான் 30% இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் எனக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ நான் வந்து 200 வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதை நான் ஃபார்முலாவை எப்படி மேக் பண்ணுறேன்னு பாருங்க. சிபி இன்டூ 100 ப்ளஸ் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகேவா? இதுதான் என்னது? செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான த்ரூ ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? த்ரூ ஃபார்முலா மெத்தட். இப்போ நான் அதை எழுதி காட்டினா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்க, எஸ்பி ஈக்குவல் டு சிபி எவ்வளோ? 200. இது எனக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்? 30% ப்ராஃபிட். அப்போ இன்டூ 130/100ன்னு எழுதுனா எனக்கு என்ன வந்துடும்? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். இன்டூ 130/100ன்னு எழுதுனா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். இப்போ பாருங்க, சால்வ் பண்ணால் 200 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 130 இன்டூ 2ன்னா எனக்கு எவ்வளோ? 260. ஸோ இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 260. இந்த ஃபார்முலா எப்படி மேக் ஆச்சு? எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இவ்வளோதான். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு வேளை செல்லிங் ப்ரைஸ் கேட்காம எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 200. இந்த 200ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? வெறும் 30% தானே. இப்போ 30% நான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் எனக்கு அந்த ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது பாருங்க? 60. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் மட்டும் கேட்டால் எனக்கு என்னது? 60. செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் எவ்வளோ? 260. ஆனால் இப்போ இந்த கொஸ்டினை வந்து இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் எழுதின ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறேன், ஏன் எழுதுறேங்கிறது புரிஞ்சாதான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக லென்த்தாக கேட்கும்போது ஃபார்முலா உள்ள அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆனால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாலாம் தேவையே கிடையாது. நீங்கள் நார்மலாக பாருங்கள், ரூ. 200 ஒரு பொருள் வாங்குறேன். அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? 30%. அப்போ 200ல் 30%னா எவ்வளோ? 200ல் 10%னா 20, 30% 60. அப்போ எனக்கு ரூ. 60 லாபம். அப்போ எவ்வளோக்கு விற்றுப்பேன்? 200 கூட ரூ. 60 சேர்த்து ரூ. 260 விற்றுப்பேன். இப்படி தான் இந்த கொஸ்டினை யோசிக்கணும். புரியுதா? ஸோ நான் ஃபார்முலாவா எழுதணுங்கிறதுனால இப்படி எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100. இதுதான் செல்லிங் பிரைஸை காஸ்ட் பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதை வந்து தெளிவா எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை லாஸ் கொடுத்தானா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். லாஸ் கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதே கொஸ்டினை வந்து நான் லாஸ்க்கு மாதிரி எழுதுறேன். இப்போ வந்து சிபி வந்து ஒரு 500 வச்சுப்போம். சரியா? சரி, 5000 இருக்கட்டும். சிபி வந்து ஒரு 5000. இப்போ இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு 20% லாஸ். ஸோ இங்கே எனக்கு என்ன கேட்குறாங்க? அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஃபார்முலா மேக் பண்ணும்போது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அதே மாதிரி தான். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் அந்த லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஸோ இங்கே அதே ஃபார்முலா தான். உங்களுக்கு என்ன ஆகுது? இங்கே எப்படி ப்ராஃபிட் ஆகும்போது அந்த 100 கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கணும். இங்கே லாஸ் ஆகும்போது அந்த 100ல இருந்து அந்த லாஸ் பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ அதை நான் எழுதும்போது எப்படி வருது? எஸ்பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5000 இன்ட்டு எவ்வளோ? 20% லாஸ். அப்போ 100 மைனஸ் 20னா எவ்வளோ? 80/100. அப்போ உங்களுக்கு லாஸ் அப்படின்னா என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டு 20% டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம பர்சன்டேஜ் எழுதும் போதே படிச்சிருப்போம். ஒரு நம்பரை 20% குறைக்கணும்னு என்ன பண்ணுவோம்? 100 மைனஸ் 20 80/100 இப்படி எழுதுவோம்ல. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே 20% டிக்ரீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதை சால்வ் பண்ண எவ்வளோ வரும்? 5 8s are 40. எவ்வளோ கிடைக்குது? 4000 கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ தான்? 4000 தான். இப்போ ஒரு வேளை எனக்கு வெறும் லாஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லாஸ் ஆன அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா 5000ல டேரெக்டாக என்ன பண்ணிட வேண்டியதான்? 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். 5000ல 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1000. அப்போ லாஸ் ஆன அமௌண்ட்னா 1000, செல்லிங் ப்ரைஸ்னா 4000. கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினுமே எப்படி பார்க்கணும்? 5000 இருக்கு. அப்போ எனக்கு 20% லாஸ்னா 5000ல 20% எவ்வளோ? 5000ல 10%னா எவ்வளோ? 500 ரூபாய். அப்போ 20%னா 1000 ரூபாய். அப்போ 5000 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய் லாஸ். அப்போ 5000 இருந்து 1000 ரூபாய் மைனஸ் பண்ணி அப்போ என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 4000 ரூபாய். இது இப்படியே போட்டுக்கலாம். இது வந்து நான் இந்த ஃபார்முலால எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்படி எழுதணுங்கிறது தெரியணும்.
புரியுதா? அப்ப பாருங்க 2 ஃபார்முலா. அப்ப இது 2யும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவா நான் கொண்டு வரேன். சரியா? ப்ராஃபிட்னா பிளஸ், லாஸ்னா மைனஸ் போட்டிருக்கேனா, இதை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆனா நீங்க புக்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலா இப்படி இருக்கும். நான் சைடு எழுதுறேன் பாருங்க. SP equal to CP into 100 plus or minus profit or loss percentage divided by 100. இந்த மாதிரி இருக்கும் புக்ல. சரியா? இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை ப்ராஃபிட்டா இருந்தா பிளஸ் போட்டுக்கணும், லாஸா இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். இங்க நான் எழுதியிருக்கேன், இங்க நான் பிரிச்சு எழுதியிருக்கேன், இது கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ புக்ல உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சும் கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது கம்பைன் பண்ணியும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்க ஃபார்முலாவா படிச்சு ஒரு டாபிக் வந்து நீங்க படிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை படிச்சுட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு படிப்பீங்க, ஒரு வாரத்துல மறந்துடும். மறுபடியும் ரீகால் பண்ணிட்டே இருந்தா தான் அது ஞாபகம் இருக்கும். ஆனா கான்செப்டா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை படிச்சா போதும். பட் ஆனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நீங்க எடுத்துக்கிற ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம். ஃபார்முலானா மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து எப்படின்னா ஒரு சயின்ஸோ, ஒரு ஹிஸ்டரியோ, ஒரு பாலிட்டியோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஆனா கான்செப்டா படிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸே நான் சொல்றேன், இதெல்லாம் நான் வந்து ஒரே ஒரு முறை தான் படிச்சேன் ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நான் எந்த டைமுமே ரிவிஷன் பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாமே த்ரூ கான்செப்டா நான் படிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுங்கிறது எனக்கா யோசிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதனால நான் திரும்ப திரும்ப அதை ரிவிஷன் பண்ணணுங்கிற தேவையில்லை. அந்த மாதிரி நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஒரு தடவை படிச்சிட்டாலே போதும். டைரக்டா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ணி எடுத்துட முடியும். சரியா? சரி, ஃபார்முலா பாருங்க. SP ஈக்குவல் டு CP இன்டூ 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா தான். இப்போ இதுலேயே இருந்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதே ஃபார்முலா வந்து காஸ்ட் பிரைஸ்க்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டுனா என்ன ஆகும்? இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் இந்த இருக்குல்ல, இந்த ஹோல் டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா எப்படி ஆகும் பாருங்களேன். அப்போ SP இன்டூ 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதுவும் புக்கில் இதுலையா கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா. அப்போ ஃபார்முலாவாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபார்முலானாலும் நான் மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலான்னு பிரித்து போட்டே இருக்கலாம். நான் புரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எப்படி அந்த கொஸ்டினை வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த கொஸ்டினுக்கு த்ரூ ஃபார்முலா அப்ரோச் பண்ணுறது, ஓகேங்களா, எந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தா எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஸ்டின் பார்க்கும்போது நான் தெளிவாக நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி வந்து இது த்ரூ ஃபார்முலா போடுறோம்னு சொல்லிட்டு? ஸோ இந்த ஃபார்முலா இல்லாமல் ஒரு 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தட் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 மெத்தட் பார்க்கறதுக்கு நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது த்ரூ ஃபார்முலா. இப்போ பார்க்கக்கூடியது அடுத்த மெத்தட். இந்த மெத்தடுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 300 இருக்கு. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 300 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 25%ன்னு வச்சுக்கோங்களேன். 25% ப்ராஃபிட். சரிங்களா? 25 வேண்டாம், 20ன்னு வச்சுக்குவோம். 20% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க? செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா 100 மெத்தட். ஓகேங்களா? 100 மெத்தட். அது என்ன 100 மெத்தட்னா நான் சொல்லித்தரேன். இது வந்து 100 மெத்தட் நான் சொல்றேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுதானா பேரெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா சொல்றேன் 100 மெத்தட்னு சொல்லிட்டு. இந்த 100 மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே உங்களோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், 100 யூனிட்ஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 யூனிட்ஸா இல்லை 100%ஆ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பிரைஸை 100%ஆ வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ உங்களோட செல்லிங் பிரைஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் 2 விதமா வரும். ஒன்று ப்ராஃபிட்னா, இன்னொன்று லாஸ்னா. ஒருவேளை ப்ராஃபிட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட செல்லிங் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா 100 பிளஸ் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 100 பிளஸ் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதே லாஸா இருந்ததுன்னா 100 மைனஸ் அந்த லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸா இருந்ததுன்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ நான் புரியும். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை நான் 100 மெத்தட் வச்சு சால்வ் பண்ணேன்னா எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 300 இருக்கு. அப்போ 100%ஓட வேல்யூ தான் எவ்வளோ 300. புரியுதா? 100%ஓட வேல்யூ தான் 300னா 20% ப்ராஃபிட்டா. அப்போ செல்லிங் பிரைஸ் நான் எப்படி எடுத்துப்பேன் பாருங்க. செல்லிங் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்?
20% 100 plus 20. அப்போ 120 யூனிட்ஸ் எவ்வளோ? இல்லைனா 120%ஓட வேல்யூ என்ன? அவ்வளோதான். 100%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 300னா 120%ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடைச்சிரும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். இது எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 100னா இது இங்கே 0000 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 யூனிட் 1%ஓட வேல்யூ எவ்வளோ? 3. 1%ஓட வேல்யூ 3. அப்போ 120%ஓட வேல்யூ வேணும்னா 120 into 3. உங்களுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்? 360. 360. புரிஞ்சுதா தெளிவா? எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு கொஸ்டின் ஒன்று போடுறேன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 400 வச்சுப்போம். ஓகேவா? இங்கே வந்து லாஸ் ஆகுது. லாஸ் பர்சன்டேஜ் வந்து ஒரு 10% லாஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸை வந்து 100%ன்னு வைப்போம். நம்ம 100%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 400ன்னு கொடுத்துருக்காங்க. 10% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி எடுக்கணும்? 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். அப்போ 100 மைனஸ் 10ன்னா எனக்கு எவ்வளோ? இப்போ 90%ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ பாருங்க 1%னா 4. அப்போ 90%னா 90 into 4 எவ்வளோ கிடைக்குது? 360. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வருது? 360 வருது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராஃபிட் லாஸ் த்ரூ 100 மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ இதே இதை வந்து இதுலயே பாருங்க. எனக்கு ஒருவேளை கொஸ்டின் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கலர் மாத்திக்கிறேன். சரி. இப்போ இந்த கொஸ்டின்லேயே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன தெரியுமா? காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. சரியா? காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. ப்ராஃபிட் வந்து ஒரு 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1210 1210ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் தான். ப்ராஃபிட் வந்து 10% தான். இப்போ என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி நான் 100 மெத்தடில் அப்ரோச் பண்ணணும்னா இதுவும் ஈஸி தான். அப்போ பாருங்க, இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை தான் 100%ன்னு வைப்போம். இப்போ எனக்கு இந்த இடத்துல 100%ஓட வேல்யூ தான் தெரியல. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு வைப்போம்? 10% ப்ராஃபிட்னா 100 + 10 110%ன்னு வைப்போம். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது? 110%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 1210. இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டதுனால 100%ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1% ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்போ 100%னா 11 into 100 1100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1100. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸையும் கொடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அது லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த த்ரூ 100 மெத்தடில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? இந்த 100 மெத்தடில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். தெளிவாக புரிஞ்சுதா? எப்படி இந்த 100 மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே தானே? 100 மெத்தடில் எந்த குழப்பமும் இல்லையே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இதே கொஸ்டின்ஸை வந்து ரேஷியோ மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஷியோ மெத்தட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும், எந்த இடத்துல 100 மெத்தட் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கல்ல, இந்த பர்சன்டேஜ் வேல்யூ அவங்க கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 20, 10 இல்லைனா 15, 25, 35, 40, 50, 55, 65 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் நம்பராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 100 மெத்தடுக்கு போகணும். ஓகேவா? ஹோல் நம்பராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 100 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இப்போ பாருங்க, ஹோல் நம்பராக இல்லாமல் இது ஃபுல்லாக நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ ஹோல் நம்பராக இல்லாமல் இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதுறேன். இந்த மாதிரி இருக்கு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ வந்து சிபி வந்து ஒரு 200ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2% ப்ராஃபிட்டா. இப்போ என்ன கேட்குறாங்க? செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ எப்போ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து நார்மலாக நம்ம லாஸ்ட் பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே படிச்சுப்போம். இந்த மாதிரிலாம் பர்சன்டேஜ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 12 1/2, 6 2/3, 11 1/9, 22 2/9, 9 1/11 அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பரா இல்லாம இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன்லயோ இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரேஷியோ மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ரேஷியோ மெத்தட் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாம் நம்ம பர்சன்டேஜில் படிச்சது தான். சரியா? இது ரேஷியோ மெத்தட்னு சொல்லலாம் அல்லது ஃப்ராக்ஷன் மெத்தட்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ மெத்தடில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க.
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 1/2% கொடுத்துருக்காங்களா இதை நான் என்ன பண்ண போகிறேன் இதோட ஈக்குவலன் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ்லேயே ஃப்ராக்ஷன் டேபிள் படிச்சிருப்போம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் டேபிள் அப்போ 11 1/2%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 1/8 இங்கே என்னது ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட்னா என்னது ப்ளஸ் 1/8 போட்டுக்கோங்க ப்ராஃபிட்னா ப்ளஸ் 1/8 இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட சிபிக்கும் உங்களோட எஸ்பி செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ பார்க்க போறீங்க சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ அப்போ இந்த இடத்துல சிபிங்கிறது எதை எடுக்கணும் உங்களுக்கு டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குதோ அதான் என்னது சிபி அப்போ சிபி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் 8 யூனிட்ஸ்னு எடுக்கணும் எஸ்பி எப்படி எடுக்கணும்னா இந்த 8 ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் ஏன் போட்டேன் ப்ராஃபிட்னால போட்டேன் ஓகேங்களா அப்போ 8 ப்ளஸ் 1 அப்போ எஸ்பி எவ்வளோன்னு எடுக்கணும் 9 அப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 யூனிட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 9 யூனிட்ஸ் இப்போ இது நீங்கள் கொஸ்டினாக பார்க்கும்போது இப்போ என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குது காஸ்ட் ப்ரைஸ்க்கு 8 இப்போ 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 200 இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன செல்லிங் ப்ரைஸ் வேணுமா இப்போ 9 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சு 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு 200னா 9 யூனிட்ஸ் எவ்வளோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் 4 டேபிள்னா 2 4s are 8 5 4s are 20 50 வருது அடுத்தது 2 ஆல கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 25 உங்களுக்கு ஆன்சர் என்னது அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ தான் 25னா 9 யூனிட்னா என்ன இருக்கும் 9 into 25 ஓகே ஸோ 9 into 25 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 10னா ஒரு 250 225 ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 225 தான் அவங்க கேட்ட அந்த செல்லிங் ப்ரைஸ் கிளியரா புரிஞ்சுதா ஸோ எப்படி ரேஷியோ மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ 100 மெத்தோட ரேஷியோ மெத்தோட நியர்லி சேம் தான் உங்களுக்கு எப்போ ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ வந்து ப்ராப்பராக ஒரு ஹோல் நம்பராக இல்லாமல் ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுக்கும்போது ஸோ இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம் இதில் பாருங்க இதில் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 33 1/3% லாஸ் ஆமாம் ஓகேங்களா 33 1/3% வந்து என்ன ஆயிருக்கு லாஸ் ஆயிருக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு ஓகேவா செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஒரு 4000 வச்சுப்போம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 4000 இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே நான் ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண சொன்னேன் அந்த கொடுத்த லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதிக்க சொன்னேன் அப்போ 33 1/3%னா ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது எவ்வளோ வரும் 1/3 வரும் இங்கே லாஸுங்கிறதுனால என்னது -1/3 இப்போ பாருங்க அப்போ எஸ்பி அண்ட் சிபிக்கு ரேஷியோ போட போகிறோம் சிபி அண்ட் எஸ்பி அப்போ சிபி எதை எடுக்கணும் கீழே டினாமினேட்டரில் 3 இருக்கா அப்போ 3 தான் சிபி எஸ்பி எப்படி எடுக்கணும் 3 -1 2 இப்போ 3:2 அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே செல்லிங் ப்ரைஸ்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது 2 யூனிட்ஸ் இருக்குது அப்போ 2 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ 4000 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா என்ன பண்ணணும் 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 யூனிட் எவ்வளோ வரும் 1 யூனிட்னா எனக்கு 2000 அப்போ 3 யூனிட்னா 3 into 2000 ஆன்சர் என்ன 6000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ கிளியராக புரியுதா ஒரு ஃபார்முலா எப்படி பண்ணணும் அதே மாதிரி 100 மெத்தட் எப்படி போடணும் ரேஷியோ மெத்தட் எப்போ போடணும் ஃபார்முலா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் நான் எந்த இடத்துலையுமே மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்று 100 மெத்தட் அல்லது ரேஷியோ மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ 100 மெத்தட ரேஷியோ மெத்தடை எந்த இடத்துல அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடுக்கு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லை லாஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுக்கும்போது ஓகேங்களா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ரேஷியோ மெத்தடும் நார்மலாக கொடுக்கும்போது 100 மெத்தடும் போய்க்கலாம் சரியா ஒருவேளை உங்களுக்கு நார்மலாக இது வந்து ஹோல் நம்பராக கொடுக்கும்போது நீங்கள் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ எந்த மெத்தட் எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஆனால் நமக்கு டைமை வந்து குறைக்கிறதுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர் சரி இப்போ நம்ம நேராக கொஸ்டினுக்குள்ளே போகலாம் சரி இந்த கொஸ்டின் தானே விட்டோம் இதில் பாருங்கள் A shopkeeper sold an article at 30% loss. If the selling price is rupees 350, find the cost price. இப்போ என்ன இருக்கு எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எவ்வளோவா 30%. அடுத்து என்னது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு 350 இருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பர்சன்டேஜ் எப்படி இருக்கு ஹோல் நம்பராக தானே இருக்கு அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் 100 மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்போ 100 மெத்தட் படி ஃபாலோ பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு செட் பண்ணுவோம் 30% லாஸ்ட்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ 70%ஓட வேல்யூ தான் எவ்வளோ 350 அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா 100%ஓட வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆகிடும் 7 டேபிள்னா இங்கே 5 டைம்ஸ் அப்போ 1 யூனிட்னா 5னா இப்போ 100னா எவ்வளோ கிடைக்கும் 500 ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ 500 ஆப்ஷன் ஏ இவ்வளோதான் கிளியரா
நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, ஷாப்கீப்பர் sold an article at 40% loss. If the selling price is 6,000, find the cost price. அதே மாதிரி தான். இங்க என்ன இருக்கு? லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸா? 40% லாஸா? அதே மாதிரி எஸ்பி செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 6,000. என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான். அப்போ 40% லாஸ்னா அப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 60% எடுப்போம். 60%ஓட வேல்யூ தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா 100%ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1%னா எவ்வளோ? 100. இப்போ 100%னா 100 into 100 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10,000. நெக்ஸ்ட் போலாமா? இல்ல பாருங்க, the cost price of an article is rupees 6,450. If it is sold at a profit of 16%, how much would be its selling price? இப்போ இதெல்லாம் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6,450. அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோவா? 16%. இங்கே என்ன வேணுமா? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் தான். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சுல, அப்போ 100%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 6,450. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ்னா 116%ஓட வேல்யூ என்ன? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னு பாருங்க. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10. இப்போ இங்கே வந்து 1 டைமு, அடுத்த 1ன்னா 5, அடுத்த 2 5s are 10, 129 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 2% தான் எவ்வளோ? 129. அப்போ 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129 divided by 2. இதுதான் 1%ஓட வேல்யூ. அப்போ எனக்கு 116% வேணும்னா இது என்ன பண்ணிக்கணும்? இன்டூ 116 பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இப்போ இதை நான் 1% கால்குலேட் பண்ணால் இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். நான் கேன்சல் பண்ணல. கேன்சல் பண்ணால் பாயிண்டில் போகும். அதனால 129 divided by 2 தான் 1%ஓட வேல்யூ. இப்போ எனக்கு 116% வேணும்னா 1% இன்டூ 116 போட்டால் 116% எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடச்சிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, இதை 2 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணும். 5 2s are 10, 8 2s are 60. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும். 129 இன்டூ 58. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 7,482 கிடைக்கும். கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்லை பாருங்க, the selling price of a mobile is rupees 59,620 and it was sold at 8.4% profit. The cost price of the mobile phone. சரி, இப்போ இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்தா சொன்னேன், ஹோல் நம்பராக கொடுத்தா சொன்னேன். இதில் எப்படி இருக்கு? 8.4ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஒன்றும் குழப்ப தேவையில்ல. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். இது என்ன இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா என்ன? நம்ம கொஞ்சம் டைமை வந்து அதிகமாக செலவழிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 59,620. இதில் என்னவா? ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8.4% கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா? சிபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ எனக்கு சிபி தானே தேவை, எஸ்பி தெரியும். அப்போ 8.4% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் நம்ம எப்படி வைக்கணும்? 108.4%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 59,620. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 100% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எழுதும்போது எப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் எழுத சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு 100% எவ்வளோன்னு வேணுமா? அப்போ ஃபஸ்ட்டு 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, இதை அப்படியே இதை நான் 1%னா என்ன பண்ணும்? இதை அப்படி டினாமினேட்டர் கொண்டு போயிடணும். பாருங்க, 59,620 டிவைடட் பை 108.4. இதுதான் எனது 1%ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா 108.4ஆல் நான் கேன்சல் பண்ணாதான் இங்கே எனக்கு 1 டைம் வரும். அப்போ இதே நான் 108.4ஆல் கேன்சல் பண்ணால் அப்போ அது டினாமினேட்டருக்கு போயிடும். புரியுதா? அப்போ 1%னா இது அப்படி கீழே போயிடுது. அப்போ இது 1%ஓட வேல்யூ. இப்போ நான் 100% வேணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ ஒரு 100 போட்டுக்கணும். அவ்வளோதான். இன்டூ ஒரு 100 போட்டுக்கணும். கிளியரா? இப்போ இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ இதை கடகடன்னு கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணணும் பாருங்க. கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ அந்த பாயிண்ட்டை நான் எடுக்க போகிறேன். சரியா? இப்போ இந்த நான் பாயிண்ட்டை எடுத்துட்டு கீழே பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? கீழே டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னு அர்த்தம். அப்போ நியூமரேட்டர்லேயும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேலே ஒரு 0 போட்டு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை எடுத்து விட்டாச்சு. கிளியரா?
இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? இது வந்து என்ன டேபிளில் போகும்? 2 ஆமாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? இதை வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 4s are 8, 2 4s are 8, பேலன்ஸ் 2, 7 4s are 28, அடுத்து 1 4 4. மேலே 4ஆல் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும்? இந்த இடத்து இல்லை சரி, இதை 4ஆல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 25 வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இங்கே 4ஐயும் இங்கே 100ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 271 இருக்குது. இந்த 271 டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணுறேன். அப்போ 596க்குள்ளே 271 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 271 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். 271 எவ்வளோ வருது? 542. 542. அப்போ 596ல் 542 போச்சுதுன்னா பேலன்ஸ் வந்து ஒரு 54 இருக்கும். அடுத்து ஒரு 2 இருக்குது. அப்போ மறுபடியும் 542 வருது. அப்போ எத்தனை டைம்ஸ்? திரும்பவும் 2 டைம்ஸு வந்து 2 0. அவ்வளோதான், சிம்பிளாக கேன்சல் ஆகிடுச்சு. பாருங்க மேலே எப்படி இருக்கு? 2200 இன்ட்டு 250 இருக்கு. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 55. ஓகே, 550 ஒரு 00. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 55,000 வருது. இதை சால்வ் பண்ணும்போது கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ? 55,000. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்க, ஷாப்கீப்பர் சோல்ட் த ஆர்டிகல் அட் 62/3% ப்ராஃபிட். த செல்லிங் ப்ரைஸ் இஸ் ₹1600. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதில் என்ன கொடுத்தாச்சு? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு 1600. அதே மாதிரி இங்கே வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 62/3% ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 62/3 கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, இதை வந்து ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 62/3%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/15. ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ் 1/15. அப்போ பாருங்கள், அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ ஃபார்ம் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுக்கணும்? 15. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 15 + 1 16. எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அப்போ 16 யூனிட்ஸ் தான் எவ்வளோ? 1600. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 15 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அது பார்த்தாலே தெரியுது என்னவா தான் இருக்கும்? 1500. கேன்சல் பண்ணுங்கள். 16 டேபிள்னா அப்போ 1 யூனிட் எவ்வளோ? 100. அப்போ 15 யூனிட்ஸ்னா 15 × 100 எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1500 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 1500. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the ratio of the cost price and selling price is 10:11. find the gain percentage. இது வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு டேரெக்டாக அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டாங்க சிபிக்கும் எஸ்பிக்கும். அப்போ இந்த இருக்குல்ல, இந்த 10 தான் சிபி, இந்த 11 தான் என்னது? எஸ்பி. ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கணும், ரெண்டாவது இருக்கிறத செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்க? கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ கெயின் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணும்? அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன பண்ணும்? எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்க்கணும். அப்போ 10 11 எவ்வளோ ப்ராஃபிட்டு? 1 தான் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலானா மேலே ப்ராஃபிட் எழுதணும், டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100. சாரி 10 × 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குது? 10% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது இதில் பாருங்கள், the ratio of cost price to selling price of an article is 186, 206. find the profit percentage on. இதுவும் அதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான். அப்போது இந்த 186 தான் காஸ்ட் ப்ரைஸ், 206ங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 20. ஓகேவா? 20 தான் ப்ராஃபிட்டு. டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸ் 186 × 100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே எவ்வளோ வரும்? 93. எவ்வளோ? 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 × 100னா 1000 டிவைடட் பை 93. ஸோ 93ஆல் 1000 நான் கேல்குலேட் பண்ணும்போது 100க்குள்ளே ஒரு 93 இருக்கும், 100க்குள்ளே ஒரு 93 இருக்கும். பேலன்ஸு 7, 0 சேர்த்தா 70. 70க்குள்ளே 93 போகாது, அதனால் 0 போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்கும்? 730 இருக்கும். ஓகேங்களா? 730க்குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 730க்குள்ளே 93 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 7 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 733க்குள்ளே ஆமாம் 7 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் எழுத சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்கள், 930. அப்போ வந்து 10 டைம்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ? 930. புரியுதா? 1000 93ஆல் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போது 93ஆல் கேன்சல் பண்ணும்போது 10 டைம்ஸ்னால் உங்களுக்கு 930. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 70 இருக்கும். ஸோ அந்த 70/93 போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எவ்வளோ வருது? 10 70/93.
93%. அப்படியே மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? 93ஆல 10 டைம்ஸ் போடும்போது 930. 10 டைம்ஸ்னா 930, பேலன்ஸ் 70 இருக்கிறனால 70 மேலே, அந்த டிவைடட் பை 93 அதை கீழே போட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, இஃப் a book is sold at 20% profit, then the ratio of cost price and selling price. ஓகே, 20% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 20% ப்ராஃபிட் இது ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம். அப்போ 20% அப்படிங்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 1/5. ப்ராஃபிட்னா அப்போ என்ன, ப்ளஸ்ஸா. அப்போ இந்த இடத்துல சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ போட எப்படி சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எங்கே எழுதணும், சிபியில் எழுதணும். மேலே 5+1 என்னது 6. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 5:6. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது தெளிவாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்களா, அல்லது செல்லிங் ப்ரைஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸை போட்டு வச்சிடக்கூடாது. சம்டைம்ஸும் மாற்றியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 6:5. இந்த கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சர், 5:6 தான். ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, இஃப் எ புக் இஸ் சோல்ட் அட் 300% ப்ராஃபிட், தென் ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ். இது வந்து 300% ப்ராஃபிட் தான். அப்போ 300%னா 300%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 100%னா 1, 300%னா என்னது 3. ப்ராஃபிட்னா இங்கே என்னது +3. இப்போ கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃப்ராக்ஷன். அப்போ நீங்கள் வந்து சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கா, ஸோ அப்போ 1 தான் சிபி. செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும், 1 + 3 4. ஸோ 1:4. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ தெளிவாக கவனிச்சுக்கோங்க, 100%னா ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது 1, அது 1ன்னு சொல்லக்கூடாது, 1/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 200%னா ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 2, அதை 2/1ன்னு எடுத்துக்கணும். இது 300% ப்ராஃபிட்டுங்கிறதுனால எனது 3/1ன்னு எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற 1 தான் சிபி. செல்லிங் ப்ரைஸ்னா 1 + 3 4. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, இஃப் எ புக் இஸ் சோல்ட் அட் 25% லாஸ், தென் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு த செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல 25% லாஸ் தான். இப்போ 25%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4. லாஸுங்கிறதுனால மைனஸு. அப்போ சிபி இஸ் டு எஸ்பி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ 4 தான் சிபி. எஸ்பி வந்து 4 - 1 3. ஸோ ஆன்சர் இஸ் 4:3. ஆன்சர் இஸ் 4:3. நெக்ஸ்ட் போகலாம். இதில் பாருங்க, பை செல்லிங் எ புக் ஃபார் ₹450 ஐ லாஸ் 20%. ஃபார் வாட் அமௌண்ட் ஷுட் ஐ செல் இட் டு கெயின் 20%? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டினை நான் பார்த்துருக்கிறேன். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? இப்போ இல்லை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 450 ரூபாய்க்கு நான் விற்றேன்னா எனக்கு 20% லாஸ் ஆகுமா. ஒரு புக்கை 450 ரூபாய்க்கு விற்றா எனக்கு 20% லாஸ் ஆகும். அப்போது எனக்கு 20% கெயின் கிடைக்கணும்னா அந்த பொருளை நான் எவ்வளோக்கு விற்கணும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் தான். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் தான், கேட்டிருக்கிறதும் செல்லிங் ப்ரைஸ் தான். இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க கொடுத்துருக்கிற இந்த 450யும் செல்லிங் ப்ரைஸ் தான். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்களா, அதுவும் என்ன தான், செல்லிங் ப்ரைஸ் தான். எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை 20% லாஸுக்கு நான் விற்றுருந்தேன்னா 450 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அப்போ அதே புக்கை 20% கெயினுக்கு நான் விற்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பேன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதை ஒரே ஸ்டெப்பில் எழுதணும்னா எப்படி எழுதணும் தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, 20% லாஸ்க்கு விற்றாங்களா, இதை 100 மெத்தட்லேயே நான் பண்ணுறேன். இப்போ 100 மெத்தடில் பண்ணும்போது 20% லாஸ்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், 80. 80%ஓட வேல்யூ தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 415 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ நான் 20% கெயினுக்கு விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. இப்போ 20% கெயினா எஸ்பி எப்படி எடுப்போம், 120% எடுப்போம். அப்போ 120%ஓட வேல்யூ இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சு. கிளியரா? 80%ஓட வேல்யூ தான் இவ்வளோ 450னா 120%ஓட வேல்யூ. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 8 டேபிளை நான் கேன்சல் பண்ணேன்னா 1% எனக்கு எவ்வளோன்னு கிடைக்கும், 45/8. அப்போ 120%னா 45/8 இன்ட்டு 120. அவ்வளோதான். அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5. அப்போ 45 இன்ட்டு 15. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் 5 தான் வரணும். ஸோ யூனிட் டிஜிட் 5 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன், 675. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 675. கிளியரா புரியுதா? ஒரே ஸ்டெப்பு. 80% தான் 450னா 120% எவ்வளோ. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்.
இதில் பாருங்க, when an article is sold for rupees 355, there is a loss of 29%. To gain 21%, it should be sold for. லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். பர்சன்டேஜ் மட்டும் வேற கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, 29% லாஸ்க்கு விற்கிறாரு. 29% லாஸ்க்கு விற்றா எவ்வளோ கிடைக்குது அவருக்கு? 355 கிடைக்குது. இப்போ 29% லாஸ்னா சரி 71. 29 தானே, 100ல் 29 போச்சுதுன்னா எவ்வளோ? இப்போ 71%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 355. இப்போ எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 21% கெயின் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 121 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? 121%ஓட வேல்யூ என்ன? அப்போ சால்வ் பண்ணும்போது பாருங்க, டைரெக்டாக கேன்சல் ஆகும். எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்போ 1%னா 5னா 121%னா 121 இன்ட்டு 5. 121 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 605 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 605, ஆப்ஷன் சி. 605, ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, if an article is sold for rupees 402, there is a loss of 33%. At what price should be sold to get 37% profit? அதே பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம், சேம் மாடல் தான். இது வந்து ப்ராக்டிஸ், ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இதில் பாருங்க, an article is sold for rupees 810 at a loss of 10%. What should be the selling price if the loss is 20%? இதுவும் அதே தான். ஓகேவா? சேம் தான். என்னது? 10% லாஸ்னா 810 தான். அப்போது 90%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 810. அப்போது எனக்கு 20% லாஸ்னா அப்போ 80%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே லாஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 10% லாஸ்னா 810க்கு விற்றுருப்பாரு. ஒருவேளை 20% லாஸ்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்கள். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 9 டேபிள்னா 9 டைம்ஸு. அப்போ 80னா 80 இன்ட்டு 9 720. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 720. கிளியரா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்க, when an article is sold for rupees 480, there is a loss of 16 2/3%. To gain 8 1/3%, it should be sold for. அதாவது என்னன்னா, கொஸ்டின்ல எந்த மாற்றமும் இல்லை, அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ட்ரிக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கேட்டது எல்லாமே இந்த பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதனால என்ன பண்ணலாம், ஈஸியாக அப்படியே அந்த 100 மெத்தடை வச்சு போட்டுட்டேன். ஆனால் இங்கே எல்லாம் எப்படி இருக்கு? மிக்சட் ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன் வர மாதிரி நமக்கு அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும்? ரேஷியோ மெத்தட் தான் நான் போட்டாகணும். சரியா? இந்த ரேஷியோ மெத்தட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதில் தான் நமக்கு நம்மளோட இதை யூஸ் பண்ணணும். 100 அப்ளை பண்ணுறதா, ரேஷியோ அப்ளை பண்ணுறதான்னு சொல்லிட்டு இதை ரேஷியோவில் போட்டால் தான் ஈஸி. நீங்கள் 100 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லென்த்தாக போகும். சரி, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல் எனக்கு இந்த இடத்துல 2% வேல்யூ இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்து 16 2/3%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 16 2/3% என்னவா? லாஸாக. அப்போ 16 2/3%னா பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது நமக்கு என்ன வரும்? 16 2/3னா 1/6 இல்லையா? 16 2/3னா 1/6. லாஸுங்கிறனால என்னது? -1/6 போட்டிருக்கேன். அடுத்து 8 1/3% கொடுத்துருக்காங்க. இந்த 8 1/3% நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1/12. இப்போ இது என்னது? கெயின் இருக்கா? கெயின் 8 1/3%. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போறேன். இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணணும்னா, ஒரு விஷயம் இங்க பாருங்க. இங்க டினாமினேட்டர்ல 12 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு என்ன வரணும்? டினாமினேட்டர்ல ஒரே நம்பர் வரணும். அப்போ இங்க 12 இருக்கு. அப்போ இந்த 6 12ஆ மாத்துறது ஈஸி. அப்போ என்ன பண்ணிக்க போறேன்னா, இதை மட்டும் ஒரு ஸ்டெப் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்றேன். கீழே 12 வரணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மேலேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ மேலேயும் ஒரு இன்ட்டு 2, கீழேயும் ஒரு இன்ட்டு 2. அப்போ இது எப்படி மாறிடுச்சு? -2/12. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் தான் நமக்கு தேவை. இப்போ இதுவும் இதையும் தான் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்குமே பேஸ் எப்படி இருக்கு? 12 12 இருக்கிறதுனால இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? there is a loss of, அதாவது 16 2/3% லாஸ்னா அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 480 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் வந்து எப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே கீழே இருக்கிற 12 வந்து சிபி, நமக்கு எஸ்பி தான் தேவை. அப்போ எஸ்பி என்ன வரும்? 12 - 2. 12 - 2னா எவ்வளோ? 10. அப்போ 10 யூனிட்ஸுக்கு அவர் வித்திருந்தா தான் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 480 கிடைக்கும்.
இப்போ ஒரு எப்படி விற்கணுமா 8/1/3 ப்ராஃபிட் விற்கணுமா அப்போ 8/1/3 ப்ராஃபிட்னா இந்த இருக்கு அப்போ இதில் இந்த 12 காஸ்ட் ப்ரைஸ் அதை விட்டுருங்க செல்லிங் ப்ரைஸ் தான் வேணும் இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் இந்த 12 + 1 13 இப்போ 10 யூனிட்ஸோட வேல்யூ 480னா 13 யூனிட்ஸோட வேல்யூ என்ன அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது பார்த்தீங்களா ஆனால் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு காரியம் மட்டும் பண்ணணும் என்னது டினாமினேட்டரில் ஏன்னா ரெண்டுமே ஒரே பொருள் தான் அப்போ ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் சேம் தான் அப்போ ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸும் சேம் ஆகணும் அப்போ எனக்கு டினாமினேட்டரில் ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூ வர மாதிரி கொண்டு வரணும் இப்போ இங்கே 12 இருக்குது அப்போ 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்ஷனை -2/12ன்னு வச்சிருக்கேன் ஓகேவா அப்போ இந்த இடத்துல -2/12னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும் 12 - 2 10 வரும் இப்போ அதுதான் 480 கொடுத்துருக்காங்க இப்போ இது கேட்டிருக்காங்க அப்போ 12 + 1 13ஓட வேல்யூ என்ன இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ 1 யூனிட்னா எனக்கு 480 வரும் 13 யூனிட்னா 13 × 480 ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் பாருங்க இங்கே 3 இருக்கு இங்கே 8 இருக்கு 3 8s are 24 4ல முடியிற ஆப்ஷன் தான் ஆன்சரு ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4ல முடியுது ஸோ ஆன்சர் 624 ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 624 கிளியரா அடுத்த கொஸ்டின் போலாமா இல்லை பாருங்க பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ₹2200 a profit of 10% is earned if the same article is sold for ₹2600 then what will be the gain percentage இங்க வாங்க இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினை அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் இப்படியே தான் இருக்கும் ஒரு ஆர்டிக்கலை 2200 விற்றா அவருக்கு என்னது 10% ப்ராஃபிட் கிடைக்குதான் சரியா இப்போ அதே ஆர்டிக்கலை நான் 2600 நான் விற்றேன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க சரியா அப்போ இந்த கொஸ்டின் அப்படியே நான் மாற்றி எழுதுறேன் எப்படி எழுதுறேன்னு பாருங்க அப்போ எனக்கு 10% ப்ராஃபிட் எவ்வளோ 2200 விற்றா அப்படி தானே இப்போ இப்படி எழுதிக்கிறேன் 2200 அப்படிங்கிற செல்லிங் ப்ரைஸ் தான் எதுக்கு ஈக்குவல் 110%க்கு ஈக்குவல் அப்போது 2600 நான் விற்றுருந்தேன்னா எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா போதும் கிளியராக புரியுதா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி 2 0 கேன்சல் பண்ணக்கூடாது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கா சரி ஓகே இந்த 0க்கு 0வை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது 11 டேபிள்னா இங்கே 1 டைமு இங்கே எவ்வளோ 20 டைம் அப்போ எனக்கு இந்த இடத்துல இதுதான் எனக்கு 1 யூனிட்டாக மாறணும் இங்கே எனக்கு 1 யூனிட்டாக மாறணும்னா எனக்கு எவ்வளோ வரும் 1/20 புரியுதா அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ 1/20 அப்போ 2600 யூனிட்டோட வேல்யூனா 1/20 × 2600 அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது 130 வருது அப்போ எனக்கு ஆன்சர் 130 இந்த இடத்துல கிடைக்குதுன்னா இந்த இடத்துல 110% இருக்குது இந்த இடத்துல 130% எனக்கு ஆன்சராக கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு 30% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா எனக்கு எவ்வளோ கிடைக்குது 30% ப்ராஃபிட் புரியுதா இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இந்த ரைட் சைடு கொடுக்குற வேல்யூ கொடுத்து லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூவை கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ மாற்றி கேட்குறாங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கேற்றப்பல நான் மாற்றி எழுதிருக்கேன் அவ்வளோதானே வித்தியாசம் தவிர அவர் ஒன்றுமே கிடையாது பாருங்க 2200 வித்திருந்தா அவருக்கு 10% ப்ராஃபிட் அப்போ 110% ஒருவேளை 2600 வித்திருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்த அப்படியே கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது 20 இங்கே 1 வருது அப்போ இது எனக்கு 1 யூனிட் மாறணும்னா இந்த 20 எங்கே போய்டும் 1/20 அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 1/20 2600 யூனிட்ஸ் வேணுங்கிறதுனால 1/20 × 2600 கிளியரா புரியுதா இவ்வளோதான் ஸோ 130ன்னு வருதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 30 அப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் 30% ப்ராஃபிட் ஒருவேளை இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 100 விட கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 80 அப்படின்னு கிடச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் லாஸ்ன்னு அர்த்தம் எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 80னா 100லேருந்து 80 எவ்வளோ கம்மியாக இருக்குது 20 அப்போ 20% லாஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுவேன் புரியுதா ஸோ மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் இதை வந்து நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அப்படிலாம் கண்டுபிடிச்சி பெருசாக லென்த்தாலாம் பண்ணலாம் ஓகேங்களா அதெல்லாம் தேவையில்லாத வேலை இதில் ஒரே ஸ்டெப்பில் வேலை முடிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட் இல்லை பாருங்க an article is sold for ₹2070 at a profit of 15%. If the article is sold for ₹1890, then what will be the gain or loss percentage? போனதில் பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான் பாருங்க 2070 விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 15% ப்ராஃபிட்டா அப்போனா என்னது இந்த இடத்துல 115% போட்டுக்கலாம் அப்போ 1890 விற்றா இந்த இடத்துல அவங்களுக்கு கெயினா லாஸா அதை அவங்க கொடுக்கல எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் ஆர் லாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க சரி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல அப்படியே நான் ஒரே ஸ்டெப்பில் மாத்திரம் பாருங்க அப்போ இந்த இடத்துல எனக்கு 1 யூனிட் வேணும்னா என்ன ஆகும் 1 யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் 115 /
2070. அப்போ எனக்கு என்ன 1890 தானே, அப்போ இன்டூ 1890. இதுதான் ஒரே ஸ்டெப்பு. இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது இது ரெண்டே 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 9s are 18, 3 9s are 27. இது 2 9s are 18, 21 வரும். அடுத்து இது 23னா டைரெக்டாக 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 5 into 21 எவ்வளோ கிடைக்கும்? 105. ஸோ எவ்வளோ கிடைக்குது? 105 கிடைக்குது. ஸோ 105னா 100 விட ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 5. அப்போ 5% கெயின். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 5% கெயின். கிளியரா? 5% கெயின் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, விபின் பாட் எ டாய் ஃபார் ₹1200 and spent 200 on its repairing. He sold it for ₹1680, then is profit percentage. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் தான். இது வந்து சிம்பிள் தான். இதில் என்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விபின் வந்து ஒரு டாய் வாங்குறாரு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாரு? 1200 வாங்குறாரு. அண்ட் ஸ்பெண்ட் 200, அதை ரிப்பேர் பார்க்குறாரு. அப்போ பழைய டாய் தான் வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். பழைய டாயோ புது டாயோ அதில் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகி போச்சு. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு 200 செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாரு? 1680 விற்கிறாரு. இதில் அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் எவ்வளோக்கு வாங்கினாரு? 1200. இது யார் செலவு பண்ணது? விபின் அந்த டாய்க்காக செலவு பண்ண காசு. இது மட்டும் தான் செலவு பண்ணாரானா? இல்லை. அது போக அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஒரு 200 செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவும் விபின் செலவு பண்ணது தான் அந்த டாய்க்காக. அப்போ இந்த 200ஐயும் சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? 1400 வச்சுக்கணும். உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1400. அப்போ எப்போவுமே ரிப்பேரிங் காஸ்ட் யார் செலவு பண்ணுறான்னு பாருங்க. ரிப்பேரிங் காஸ்ட் யார் செலவு பண்ணுறா? விபின் தான் செலவு பண்ண. அப்போ விபின் ஒரு பொருளுக்காக என்னெல்லாம் செலவு பண்ணுறாரோ அது எல்லாமே அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸில் தான் சேரணும். அப்போ இந்த கொஸ்டினில் 1200 வாங்கினது, 200 ரிப்பேர் பார்த்து, ரெண்டும் சேர்த்து 1400 தான் நான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1680. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? அப்போ 1400 வாங்கி 1680 விற்கிற மாதிரி கணக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள்? 280 rupees ப்ராஃபிட். டினாமினேட்டர் என்னது? காஸ்ட் ப்ரைஸை போடணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1400 into 100. சிம்பிளிஃபை பண்ணால் ப்ராஃபிட். இந்த டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 14 கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ 20. ஆன்சர் இஸ் 20% ப்ராஃபிட் ஆஃப் ஆப்ஷன் ஏ. கிளியரா? சரி, இந்த கொஸ்டினோட இன்னையோட செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் எப்படி மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது தெளிவாக பாருங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருந்திருக்கும். நான் மேபி சொன்னது ஏதாவது வித்தியாசமாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இதுலேருந்து 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ நடந்த ஏஎல்பி அண்டு இப்போது ஆர்ஆர்பியில் நடந்தது இல்லையா? ஏஎல்பி முடிஞ்சிருக்கு, ஜேஇ முடிஞ்சிருக்கு, டெக்னீஷியன் நடந்துட்டு இருக்கு, ஆர்பிஎஃப் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த அதில் கேட்ட கொஸ்டினால தான் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் கோ த்ரூ பண்ணதில் எல்லாமே ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் நான் வந்து ஆர்ஆர்பி லெவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரிக்கிறது அப்படிலாம் எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. ஓகேங்களா? எப்பவுமே நான் எப்படின்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அப்போ இவ்வளோ பார்த்தா போதும், இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கான்செப்டாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிச்சுட்டு போகிறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து சிபிடி 1ல் தப்பிச்சிடலாம், ஒருவேளை சிபிடி 2ல் கொஸ்டினை டைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல நம்மளால் இது பண்ண முடியாது. அப்படினால ஒரு டாப்பிக்கை வந்து இவ்வளோ தான் சுருக்கக்கூடாது, இவ்வளோ தான் படிப்பேன், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. கான்செப்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லா டைப்புமே ஒன்று தான். ஓகேங்களா? மற்றபடி கேல்குலேஷன் தான் டிஃபர் ஆகும். ஒரு கொஸ்டினை வந்து கஷ்டமான கொஸ்டினா ஈஸியான கொஸ்டினாங்கிறத எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ். ஓகேங்களா? அந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான் டிசைட் பண்ணுமே தவிர மற்றபடி கொஸ்டினோட லென்த்து, அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் எப்போவுமே உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான். மற்றபடி கேல்குலேஷன் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஈஸியாங்கிறத டிசைட் பண்ணணும். சரியா? அதனால் ஒரு டாபிக்னு எடுத்துட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்துடணும். ஓகேங்களா? அதில் எதுவுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. அந்த டாப்பிக்கில் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு சால்வ் பண்ண தெரியணும். அந்த லெவலுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தான் அடுத்த டாபிக் போகணும். அப்போனா நீங்கள் அந்த டாபிக் ஒரு தடவை பார்த்துட்டாலே அடுத்ததில் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு அதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரியுதா? அதனால் இது வந்து நான் எடுக்கிறது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஆர்ஆர்பி அப்படின்னு பிரிச்சுலாம் நான் எடுக்கல. ஒரே கிளாஸு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சியில் சிஜிஎல் வரைக்கும்
ஓகேங்களா? யூபிஎஸ்சி லெவலுக்கு கூட நம்ம கொஸ்டின் நீங்க எடுத்துட்டு போலாம். ஏன்னா யூபிஎஸ்சிலே அவங்க ஆப்டிடியூட் எல்லாம் ரொம்பலாம் கஷ்டமா கேட்க போறதில்ல. இதே லெவல்ல தான் கேட்பாங்க. யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கூட. அதனால எனக்கு நான் பிரிச்சு எடுக்க சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். அதனால நான் அப்படி எடுக்கல. ஒரு டாப்பிக்கே டாப் டு எண்டு ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிடுறேன். இது நீங்க ஒரு தடவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.